ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளிங்க, வரலட்சுமி விரதம். இன்றைக்கும் நேற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பயங்கர பிஸியாக இருந்திருப்பீங்க. நேற்றே அம்மனை வீட்டுக்கு அழைச்சி அழகாக அலங்கரித்து கொலுவில் வச்சு விரதம் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி பூஜையெல்லாம் நடக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டே வந்து நமக்கு வந்து வருஷத்துலேயே ஒரு 2-3 ஸ்பெஷல் டேன்னு சொல்லுவாங்க. கல்யாணமான மங்கலியவர பொண்ணுகளாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்க பொண்ணுகளாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து முக்கியமான பூஜைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து பாசிப்பயிறு தான் கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பூஜை பண்ணேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கர திருப்தியாக பண்ணேங்க. எனக்கு பூஜை பண்ணும்போதே சாமியோட தலையிலேருந்து தாமரைப்பூ எனக்கு வந்து விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுச்சு. ஸோ அந்த நாளெல்லாம் நினச்சி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு சில காரணத்தினால நான் இந்த வருஷம் பூஜை பண்ண முடியல. ஸோ கடவுள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லுவான். அது எப்போ அப்படின்னு அந்த பாக்கியம் நமக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. அது பண்ணினேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நேரம் வரும்போது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு சாமியோட வழியிலேயே நம்ம அதை விட்டுறணும். ஸோ இன்றைக்கி பாசிப்பயிறு கடைஞ்சு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ணலான்னு சொல்லிட்டேங்க மார்னிங்கே. ஸோ பொரியலுக்கு எல்லாமே கூப்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை எல்லாமே வதக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு வதக்கியாச்சுங்க. பாசிப்பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து வரமல்லி போட்டு தான் கடைஞ்சி செய்வேன். ஸோ எப்பவும் போல் நம்ம பருப்புக்கு வேக போடுற மாதிரி தக்காளி ரசத்துக்கு எல்லாமே எடுத்து பருப்பு மட்டும் தனியாக தாளித்து பச்சை மிளகா சீரகமெல்லாம் போட்டு தாளிச்சாச்சுங்க. வரமல்லியை லாஸ்ட்டாக கொஞ்சம் வறுத்து நல்லா நெரிச்சு மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் நல்லா கொதி வரும்போது விட்டுறணுங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு தடவை ஹஸ்பண்ட் கேட்பாங்க, இது நெய்யா தேங்காயான்னு தெரியலையே, அந்தளவுக்கு மணமாக இருக்குதும்பாங்க. ஏன்னா அந்த நெய்யை விட பல மடங்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ சூப்பருங்க வந்து தேங்காயோட மனம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருனாலையும் நெய் வாங்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் தேங்காய் எல்லாருனாலையும் வாங்க முடியும் இல்லையா? ஸோ தேங்காய் ரொம்ப ஹெல்த்துங்க உடம்புக்கு. பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசம் நல்லா கூட்டி வச்சாச்சுங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்காட்டி அம்மனுக்கு வந்து பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு தான் வந்து எல்லாமே பச்சரிசியெல்லாம் வேக போட்டு வச்சுருந்தேன். கரும்பு சர்க்கரை பொங்கல் தான். ஸோ பச்சை கற்பூரம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் கொட்டி நல்லா அதையும் பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அம்மனுக்கு வந்து ஈவினிங் வந்து எல்லாமே எச்சிப்படாமல் எல்லாமே ஃபஸ்ட்டு பிரசாதம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நான் காலையிலேயே. ஸோ பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மணமாக இருந்ததுங்க. பாசிப்பயிறு டக்குன்னு இறுகிரும். உங்களுக்கு அந்த சூடு ஆறக்குள்ளேயே நல்லா குளு குளுன்னு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ரசம் நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. கூடவே வத்தலும் பொங்கலும் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாமிக்கு எடுத்தது போக தயிரும் கூடவே இருந்ததுங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு சாப்பிட கொடுத்தேன். அதுக்குள்ளே ஏதோ ஃபோன் வந்துன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பெரியவ கொட்டாயை விட்டுட்டே நின்றுருந்தா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு. இப்படி தாங்க வெள்ளிக்கிழமை நாள் பாருங்கள். அதுக்குள்ளே அவங்களும் எல்லாமே ரெடியாகி கீழே போயிட்டாங்க. சரின்னு பாய் சொல்லிட்டு நானும் எல்லா வேலையும் முடிச்சு தலையை கொஞ்சம் ஈரமாக இருந்தது அதை காய வச்சுட்டு நானும் பிளேட்டிங் போட்டு சாப்பிட உட்காந்துட்டேங்க. தேங்க்யூ.